வணக்கம் தலைமையிலே. ஆபரேஷன் ஃபினாலே இஸ்ரேல் அரசும் இஸ்ரேலுடைய உளவுத்துறைகளான மொசாத் மற்றும் சின்பத் சேர்ந்து நடத்திய ஒரு மாபெரும் ஆபரேஷன். இது நிச்சயமாக மனித குலத்தில் ஒவ்வொருவரும் இந்த ஆபரேஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். எதனால இந்த ஆபரேஷன் பண்ணாங்க, இந்த ஆபரேஷன் எப்படி வெற்றிகரமாக பண்ணாங்க, ஒவ்வொரு பாடத்திட்டங்களிலும் பாடநூல்களிலும் ஒவ்வொருவருமே உலகம் பூராமே இது நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு பிரமிப்பூட்டும் நம்ப முடியாத காரியங்கள் இதில் பேசப்படுவது எல்லாமே. எப்படி ஒரு சில மனிதர்கள், குறிப்பாக ஒரு 4 மனிதர்கள் 1 கோடி பேர்த்தை எப்படி கொல்லுவானுங்க. 1 கோடி பேர், 1 கோடிங்கிறது எப்போ பெரிய மக்கள் தொகை, எப்படி கொல்லுனானுங்க. வெறும் 4 பேர். அதுலேயும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த இந்த யூதர்களை மட்டும் எப்படி 60 லட்சம் பேர்த்த கொண்டானுங்க. இந்த உலகம் ஏன் கை கட்டி வேடிக்கை பார்த்து, ஏன் உலகம் ஒன்றுமே கண்டுக்கல? ரொம்ப பழைய வரலாறுலாம் இல்லை, 1940 காலகட்டத்தில் நடந்தது. இது எல்லாமே எப்படி உலகம் வேடிக்கை பார்த்தது நிச்சயமாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பலம் தான் நம்மை வாழ வைக்கும். பலம் பெருக பெருக நம்ம நல்லபடியாக வாழலாம். இந்த ஆபரேஷனில், இந்த காரியத்தில் 4 பேர் மிக முக்கியமான நபர்கள். ஒன்று அடால்ஃப் ஹிட்லர், எல்லாத்துக்குமே தெரியும், ஹிட்லர்னா உலகம் முழுவதும் தெரியும். 2வது ஹென்ரிச் ஹிம்லர். இப்போ நான் திரும்ப சொல்ல 3 பேருமே ஹிட்லர் படைப்பிரிவின் ஹிட்லருடைய தளபதிகள். 2வது ஹென்ரிச் ஹிம்லர், 3வது ரெயின்ஹார்ட் ஹெட்ரிச், இது 3வது நபர். 4வது அடால்ஃப் இச்மேன். இந்த 4 பேர் தான் இதில் முக்கியமான ஈடுபட்ட நபர்கள். இந்த ஹிட்லர் இந்த 3 பேர்த்த மிற்ற பிற தளபதிகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த 3 பேர்த்தையுமே இவருடைய இதயம் எக்கினால், கடினமான எக்கினால் ஆன இதயத்தை உடையவர்கள். இந்த 3 பேருமே இவங்க உடம்பு பூரா நட்டும் போல்ட்டும் சேர்ந்தவர்கள். இவங்க சதையோ ரத்தமோ எதுவுமே இந்த 3 பேருக்கு மேல நட்டும் போல்ட்டும் சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. இவங்கள மொத்தமா இந்த 4 பேர்த்த நாசிகள் சொல்லலாம். ஜெர்மன்ல ஆட்சி பண்ணாங்க நாசிகள். இதுக்கு தலைவன், இந்த ஆட்சிக்கான தலைவன் ஹிட்லர். எப்படி இவ்வளோ பெரிய படுகொலை நடந்ததுன்னா, ஹிட்லருடைய மெஸ்மரிச பேச்சு. ஹிட்லருடைய பேச்சை கேட்டாங்கன்னா அனைவருமே மயங்கி ஹிட்லர் சொல்வதை முழுசா கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஹிட்லரை தவிர பிற 3 பேருமே, இந்த ஹிட்லர்ல ஒரு படைப்பிரிவு இருந்துச்சு. பொதுவாக இராணுவம் இருந்துச்சு ஜெர்மன்ல. ஒரு முக்கியமான படைப்பிரிவு எஸ்எஸ் அப்படிம்பாங்க. இந்த எஸ்எஸ் யாருன்னா ஹிட்லருடைய பாதுகாவலர்கள். இவருடைய மோட்டோ, இவருடைய குறிக்கோள் என்னன்னா, உலகத்தை விட பெரியவர் ஹிட்லர். இதுதான் அவங்களுடைய மோட்டோ. உலகத்தை விட, எல்லாத்தையும் விட பெரியவன் ஹிட்லர், அவனுக்காக எதையுமே செய்வோம். இதுதான் அவங்களோட மோட்டோ வச்சிருப்பாங்க. எஸ்எஸ்ல தான் இந்த 3 பேருமே இருந்தாங்க. ஏன் இந்த இன அழிப்பு இவ்வளோ பெருசாக பண்ணாங்க? பெரிய காரியம் என்ன அப்படின்னா, இன வெறி. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தூய்மையான ஜெர்மனி, ஜெர்மனியர்கள் தான் எல்லாத்துக்கும் மேலானவர்கள், உலகத்திலே மேலானவர்கள், அவர்கள் மட்டுமே வாழ வேணும். இந்த கலப்பினமா மக்கள் இருப்பது ஜெர்மனுடைய தூய்மைக்கு நல்லதில்லை. தூய்மையான ஜெர்மனியாக இருக்க வேண்டும். இது அவங்களோட கொள்கையை அமைஞ்சது. இதுல முதல்ல மாட்டிக்கிட்டது யூதர்கள் தான். ஜெர்மனில கணிசமான யூதர்கள் இருந்தாங்க. இந்த தூய்மையான ஜெர்மனி பண்ணும்போது இந்த யூதர்களை என்ன பண்றதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சமயத்தில் ஒரு பரிதாபமான சூழல்னா, யூதர்களுக்கு என்று தனி நாடு இல்லை. 1940 காலகட்டத்தில் இஸ்ரேல் என்று ஒரு நாடு உருவாகல. யூதர்கள் சிதறி கிடந்தாங்க. அந்த யூதர்களை யாருமே வாங்கிக்கவும் தயாரா இல்லை. அந்த பரிதாபமான காலகட்டத்தில் தொடக்கத்தில் அந்த ஜெர்மனியில் இருந்த யூதர்களை நாடு கடத்த தான் முயற்சி பண்ணாங்க. நாடு கடத்திடலாம், அங்கிருந்து அனுப்பிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் யாருமே இந்த யூதர்களை வாங்கலை. அவங்களுக்கு நாடும் இல்லை, எங்கே அனுப்புறதுன்னு ஒரு கேள்வி வந்தது ஜெர்மனியில் இருந்த கணிசமான யூதர்கள் மேலே. அடுத்த ஒரு கொடுமையான நிகழ்வு என்ன நடந்ததுன்னா, இந்த ஹிட்லருடைய படைப்பிரிவு தொடர்ச்சியாக ஐரோப்பாவை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. 11 ஐரோப்பிய நாடுகள் ஹிட்லர் வசம் விழுந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த 11 ஐரோப்பிய நாடுகள் பிடிக்கும் போது அங்கேயுமே கணிசமான யூதர்கள் எல்லா நாட்டிலும் இருந்தாங்க.
இப்போ ஜெர்மனிலையும் யூதர் இருக்காங்க, ஐரோப்பிய நாடுகளிலும் யூதர் இருக்காங்க. இவர்களை என்ன பண்ணுவது? இந்த பெரிய மக்கள் தொகை என்ன பண்ணலாம்? எந்த நாடும் இவர்களை வாங்கிக் கொள்ளவும் மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணாங்க போதும், இந்த ஆபரேஷன் ஃபினாலேக்கு முன்னால் ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். த ஃபைனல் சொல்யூஷன் டு த ஜூயிஷ் கொஸ்டியன், இதுதான் அந்த ஆபரேஷனோட பேரு. அதாவது இந்த யூத மக்கள், கேள்விக்குறியான யூத மக்களுக்கான இறுதி தேர்வுன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்ப ஹிட்லர் வந்து இந்த மிச்சம் 3 பேர்ல இந்த அடால்ஃப் ஹிட்லருக்கு இந்த யூதர்களை என்னவோ செய் அப்படின்னு சொல்லி அந்த யூதர்களுக்கான பொறுப்பை அவன்கிட்ட தான் ஒப்படைச்சாங்க. அவன் வந்து இந்த யூத பாஷை, இந்த ஹீப்ருவை அது இதுக்காகவே நல்லா கத்துக்கிட்டு இந்த யூதர்களை ஏதாவது செய்ய வேணும். அது வந்து அவன்கிட்ட அடால்ஃப் ஹிட்லருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தொடக்கத்தில் நாடு கடத்த முயற்சி பண்ணாங்க, அது முடியல. கடைசியில் எங்க வந்து நின்னுது அப்படின்னா, கொன்று விடலாம் எல்லாத்தையும், ரொம்ப எளிதா. அப்ப இந்த ஜெர்மனியை வந்து எதிர்த்து கேட்கறக்கே ஆள் இல்லை. சரி, இந்த மக்கள் தொகையை கொன்று விடலாம், கொன்று விட்டு தூய்மையான ஜெர்மனி, தூய்மையான ஐரோப்பாவை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இந்த கொலை செய்யணும் போது தொடக்கத்தில் எல்லோரும் ஒரு மனசுல வரும், ஒரு பெரிய கும்பலான மக்கள் எப்படி கொலை செய்ய முடியும்? அதே போலதான் ஒரு வாய்க்கால் மாதிரி நீண்ட தூரத்துக்கு வெட்ட வேண்டியது. வெட்டி இதுல அவன் வாக்குமூலம் கொடுத்தான். அடால்ஃப் ஹிட்லரோட வாக்குமூலத்தை இப்ப நான் சொல்றேன். இந்த யூத மக்களை ஆயிரக்கணக்காக பல்லாயிரக்கணக்காக கொண்டு வந்து அந்த பள்ளத்துக்குள்ள வரிசையாக நெரிசலாக நிப்பாட்ட வேண்டும். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் எல்லோருமே, யாருக்குமே வேற வாய்ப்பே கிடையாது, நிப்பாட்ட வேணும். அப்ப என்ன வாக்குமூலம் பதிவு பண்றேன்னா, ஒரு சமயத்துல 5000 யூதர்களை கொண்டு வந்து அந்த பள்ளத்தில் வாய்க்காலுக்குள் வரிசையாக 5000 பேர் நிற்க வச்சோம். அவங்க எல்லாத்தையும் சுடுவதற்காக ஜெர்மனிய படை வீரர்கள் தங்களுடைய துப்பாக்கியோட ஆயத்தமானாங்க. அப்ப நான் பார்வையிட்டு இருக்கேன் அந்த காட்சிகளை. அப்ப அதுல இருந்து ஒரு பெண்மணி தன்னுடைய அழகான குழந்தையை தூக்கி பிடிச்சு, என்ன கொன்றுங்க, என் குழந்தை ஒரு பாவமே செய்யல, இந்த குழந்தைய உங்கள ஒருத்தங்க வளர்த்துங்க, வேலைக்காரியா கூட வச்சுக்குங்க, தயவு செய்து இந்த குழந்தைய வளர்த்துங்கன்னு தூக்கி பிடிச்சு நின்று இருந்தா. இந்த காட்சி நான் பார்த்துருந்தேன். சுடும்போது முதல் குண்டு அந்த குழந்தைக்கு தான் போச்சு. எங்களுடைய படை வீரன் இதெல்லாம் பெருமையா பதிவு பண்ணான். முதல் குண்டை அந்த குழந்தைக்கு தான் அனுப்புனா. அது குறி தவறாம குழந்தையின் தலையை சுட்டான். அப்ப இந்த குழந்தையோடைய மூளை செதறி என் ஆடையில பட்டுச்சு. என் ஆடை பூரா ரத்தக்கரையா ஆயிடுச்சு. அதை தொடக்கிறது எனக்கு ரொம்ப அசௌகரியமா இருந்துச்சு. தொடச்சேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுட்டுக்கணும்னு சொல்லி எந்த வித சலனமும் இல்லாம அவன் பதிவு பண்ணினான் அவனோட வாக்குமூலத்துல. தொடக்கத்தில் இப்படிதான் சுட்டு கொண்டாங்க. பள்ளத்தாக்கில் நிப்பாட்டி வச்சு 5000 பேர் 10,000 பேர் சுட்டு கொண்டே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இது அவங்களுக்கு சலிப்பு தட்டிடுச்சு இப்படி கொள்றது. அவன் என்ன சொன்னான், ஹிட்லர் அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, அத்தனை பேர்த்தி வரிசையா கொண்டு வரணும், ஒவ்வொருத்தரையா குறிப்பாத்து சுடணும். ஏகப்பட்ட ஜெர்மனிய ராணுவ வீரர்கள் தேவைப்பட்டாங்க. ரத்த கரைகள் சுடும்போது ரத்த கரைகள் எங்க மேல பட்டுச்சு. எங்க ஆடைகள் அழுக்காச்சு, புதைக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது எல்லாத்தை விட அவன் சொன்னது, ஒரு யூத உயிருக்கு 3 தோட்டாக்கள் வரை செலவாச்சு. ஒரு தோட்டால சாக மாட்டாங்க, இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, திரும்ப சுடணும். 3 தோட்டாக்கள் வரைக்கும் ஒரு உயிருக்கு எங்களுக்கு தோட்டா வீணா போச்சு. ஜெர்மனிய தோட்டா வீணா போகுது. அப்ப இதுக்கு ஒரு மாற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சாங்க. ஜெர்மனியர்கள் எப்பவுமே கண்டுபிடிப்பின் உச்சம், அதை பாராட்டலாம். ஆனா இங்க மனித குல பேரழிவுக்கு கண்டுபிடிப்பு வந்துச்சு. இதுதான் வந்து மரண முகாம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது டெத் கேம்ப் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த ஜெர்மன் பிடிக்கப்பட்ட யூரோப்ல கைவிடப்பட்ட மிகப்பெரிய கட்டடங்களை இதுக்கு பயன்படுத்தினாங்க. இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறையை முழுசா அடைச்சு கொண்டு வருகின்ற யூதர்களை அதுக்குள்ள திணிப்பது, வரிசையா நிக்க வைப்பதில்லை, ஒருத்தங்க மேல போட்டு எப்படி நம்ம லாரிகளில் வந்து அரிசி மூட்டைகள்லாம் அடுக்குறாங்க அந்த மாதிரி திணிச்சு அந்த அறையை பூட்டி விஷவாயுக்களை உள்ள செலுத்துவது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தப்போ அதுக்குள்ள இருந்த அத்தனை பேருமே மொத்தமாக மரணம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் விஷவாயில் மரணம் அடைந்த அந்த யூத மக்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்து அதே கட்டடத்துல ஓவன்
அதாவது அதிக வெப்பத்தில் எரியக்கூடிய ஓவன், இது மின்சாரத்தில் இயங்கக்கூடியது, அதை செஞ்சு வச்சிருந்தாங்க. மக்களை கொண்டு வருவது, விஷவாயு கொடுப்பது, அந்த பிணங்களை கொண்டு போய் அந்த ஓவனில் போடுவது, சாம்பலாக்குவது. சாம்பலாக்கி அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுமே ஒரு மூட்டை சாம்பலாக முடிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பலை வீசி விடுவது. இந்த மரண முகாம்கள் ஒரு காலகட்டத்தில் 24 மணி நேரம் 365 நாள் தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மரண முகாம்களில் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ யூதர்கள், அவங்களை என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க அப்படின்னா, கால்நடைகளை போல தான் ஓட்டி கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து மாடுகள் ஆடுகளை கூட்டு போவாங்க கூட்டத்தை, அப்படிதான் கொண்டு வந்தாங்க. உங்களை நாங்கள் எங்கேயாவது அனுப்பிடுறோம் அப்படிங்கும்போது அந்த மக்களும் ஏக்கத்தோடு நம்ம எங்கேயாவது பத்திரமா போயிடுவோம்னு சொல்லி கனவுகளோடு குழந்தைகளை தூக்கி கொண்டு கால்நடையாக வர வைப்பது. அந்த ஜெர்மனில் பிடிக்கப்பட்ட யூரோப்பில் இதுக்குன்னு மரண முகாம்கள் நிறைய செஞ்சுருந்தாங்க. அங்கே கொண்டு வந்து அவர்களை திணித்து கொள்வது, விஷவாயு கொடுப்பது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு வரும் வாகனங்கள்லேயே விஷவாயுவை கொடுத்து பிணங்களாக இறக்கி எரித்து கொள்வது. இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த உலகம் பார்க்க பண்ணாங்க. ஜெர்மனியை தட்டி கேட்க அப்ப யாருமே இல்லை. இது எப்ப முடிவுக்கு வந்தது அப்படின்னா, நேச நாட்டுப்படைகள், குறிப்பாக ரஷ்யா ஜெர்மனியை கைப்பற்றும் போது இது முடிவுக்கு வந்தது. குறிப்பாக ஹிட்லர் இருந்த அந்த பங்கர் பதுங்கக்கூடிய ரஷ்ய இராணுவங்கள் சுற்றி வளைக்கும் போது ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு கொண்டான். அதோட இது எல்லாத்துக்குமே முடிவு வச்சு இந்த ஜெர்மனிக்குள் புகுந்த ரஷ்ய இராணுவ வீரர்கள் மற்றும் இந்த பிடிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள புகுந்த நேச நாட்டு படை வீரர்கள் அங்க கண்ட காட்சி அவர்களால் நம்ப முடியாத காட்சியாக அமைந்தது. இப்படி ஒரு நாடு இத்தனை மக்களை தொடர்ச்சியாக அடையாளம் தெரியாமல் அழிச்சிருப்பாங்க. 1 கோடி பேர்த்த அடையாளம் தெரியாமல் அழிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆத்திரப்பட்டாங்க. அதில் குறிப்பாக 60 லட்சம் யூத மக்கள் அழிச்சிருக்காங்க, அடையாளமே தெரியாத அளவுக்கு. நிச்சயமாக இவர்களுக்காக நீதியை பெற்று தரணும்னு சொல்லி அங்கங்க வந்து விசாரணை முகாம்கள், நீதிமன்றங்கள் அமைச்சு இதுல ஈடுபட்டது பூராமே, பின்னணியில் இருந்தது பூராமே இந்த SS படை வீரர்கள் தான் இருந்தாங்க. ஜெர்மனியை சேர்ந்த SS, அது ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ், ஹிட்லருக்கு பாதுகாவலர்கள். அவங்கள யார் யார் இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாங்களோ அவர்களை நீதியின் முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. 2ஆம் உலகப் போர் காலகட்டம் இது முடிஞ்சு பார்க்கும்போது போலந்தில் வசித்த யூத மக்களில் 90% யூத மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க, சாம்பலாக்கிட்டாங்க. அதே போல ஐரோப்பிய நாடுகள் வசித்த யூதர்களில் 2/3 பங்கு மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க, அடையாளம் தெரியாம மாற்றிருந்தாங்க. இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடந்திருக்குன்னா, இதில் பேசப்படுகின்ற நபர் அடால்ஃப் ஹிட்லர், இவன் வந்து 1932 அந்த SS படைப்பிரிவுல சேர்ந்தான். 1945 ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 1938 இருந்து ஒரு 42-43 இவ்வளோ பெரிய இன அழிப்பை செய்து காமிச்சாங்க. ஓகே, இதில் ஈடுபட்ட 4 பேர்ல அடால்ஃப் ஹிட்லர் ரஷ்ய படை வீரர்கள் வந்தோடனே தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். அதுக்கடுத்து ஹென்ரிச் ஹிம்லர் மிகப்பெரியவன், அவனுமே சயனைடு குடிச்சு அவனுமே தற்கொலை செய்து கொண்டான். அதுக்கப்புறம் ரெயின்ஹார்ட் ஹெட்ரிச், இந்த நபரை பிரிட்டிஷ் படை வீரர்கள் இந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் முன்னாலுமே கொஞ்சம் முதல்லையே சுட்டு கொண்டிருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த 4 பேர்ல 3 பேர் மரணம் அடைஞ்சாங்க. மிச்சம் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவன் தான் இதில் பேசப்படுகின்ற அடால்ஃப் ஹிட்லர். இவன் இருந்தாப்புல காணாம போயிட்டான். அதான் வேனிஷ் ஆகுதும்பாங்க. இருந்தா திடீர்னு காணாம போயிட்டான். இப்படி வந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. 2ஆம் உலகப் போரும் முடிவுக்கு வந்து இந்த பிரச்சனை மரண முகாம்களும் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு என்று தனி நாடு கிடைச்சது, இஸ்ரேல் தேசம் உருவாச்சு. அதுக்கப்புறம் 2 பிரிவா பிரிஞ்சாங்க. ஒரு பிரிவு யூதர்களில் தன் ஆர்வலர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மரண முகாமுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிப்பாட்டுவது அல்லது கொல்வது, இதுக்கு பின்னாடி மொசாத் இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இந்த காரியம் போயிட்டு இருந்துச்சு. 2வது, இந்த SS இருந்தவர்கள் யார் யாரெல்லாம் SS இருந்தாங்களோ அவங்க ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த SS நபர்கள் சட்டத்தின் முன் சிக்காம பார்த்துக்கிற மாதிரி அவர்களை வேறு நாடுகளுக்கு கடத்தி பத்திரமாக புகலிடம் வாங்கி தருவது.
இந்த இரண்டு காரியமும் இந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு நடந்துட்டு இருந்தது. இந்த 4 கொடுங்கோல்வாதிகள் 3 பேர் செத்துட்டாங்க. அது இஸ்ரேலுக்கும் மொசாத்துக்கு தெரியும். இந்த மீதம் இருந்த இஸ்மன் எங்க போனான் அப்படிங்கிறத ரொம்ப தேடினாங்க. ஆனால் அவன் கிடைக்கல. தன்னை போல அவன் காணாமல் போயிட்டான். ஒரு தனிப்பட்ட நபரை பிடிப்பது ரொம்பவே கஷ்டம். இவன் 1906 ஜெர்மனியில் பிறந்தவன் இஸ்மன். ரொம்ப ஏழை குடும்பம். அதுக்கப்புறம் பிழைப்புக்காக அவன் குடும்பமாகவே ஆஸ்திரியா நாட்டை நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் 1932 அவன் திரும்ப ஜெர்மனிக்கு வரான். அப்போ அவனோட வயசு பார்த்தீங்கன்னா 26 ஆகுது. அப்போ இந்த ஜெர்மனிய ஹிட்லருடைய நெருக்கமான படைப்பிரிவில் எஸ்எஸ்ல சேர்றான். மடன் பதவி உயர் பெற்று ஹிட்லருக்கு அடுத்து 4 நபர்களில் 4வது நபர், ஹிட்லருக்கு அடுத்து 3 நபர்களில் இவன் 3வது வந்து சேர்ந்தான். அந்த அளவுக்கு பதவி உயர் பெற்று இவனுடைய பணி என்னன்னா இந்த யூதர்களை கவனிப்பது. அந்த பிரிவுக்கு இவன் தான் தளபதி. இவனுக்கு அந்த பாஷை தெரியும். முக்கியமாக இவன் என்ன பண்ணான்னா அந்த யூரோப்பிய நாடு ஜெர்மன் பூரா சுற்றி அந்த யூத மக்களை கொண்டு வந்து சேர்ப்பது. ஒரு இடத்துக்கு அதை மரணம் அடைய கொள்வதற்கு, இனப்படுகொலை செய்வதற்கு கொண்டு வந்து சேர்க்கும் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறையை தலைமையாக இவன் தான் கவனிச்சான். அத்தனை யூத மக்கள் பேரழிவுக்கும் இவன் தான் பின்னணி காரணம். தேடி பிடிச்சி கொண்டு வந்தவனும் இவன் தான். அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் பிடிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் ஜெர்மனியில் வந்து பிடிக்கப்பட்டிருந்தான். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பிடிக்கப்பட்டிருந்தான், அமெரிக்க படை வீரர்கள்ட்ட. ஆனால் யாருக்குமே இவன் தான் முக்கியமான கொலையாளி, இனப்படுகொலை செய்தவன் அடால்ஃப் ஹிட்லர் யாருக்குமே தெரியாது. பேரை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் அடையாளத்தை மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் சிக்கிக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் என்ன யோசித்தான்னா நிச்சயமா விசாரிச்சு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்க முயற்சிப்பது. இதுக்கு பின்னாடி இந்த எஸ்எஸ் குழுவினர் இவனை வந்து ஒரு கிறிஸ்துவ பாதிரியார்ட்ட கூட்டு போனாங்க. ரோமன் கேத்தலிக் ஆஸ்ட்ரி பாதிரியார்ட்ட. அந்த பாதிரியார் கிட்டத்தட்ட நாஜி கொள்கையை உடையவர். இந்த யூத படுகொலையை ஏற்றுக்கொண்டவர். அவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க, இவர் வந்து ஜெர்மனிய இராணுவத்தின் முக்கியமான அந்த எஸ்எஸ் இருந்து ஒரு முக்கியமான இராணுவ தளபதி என்று மட்டும் சொல்லிட்டு அவனை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த பாதிரியார் செஞ்சிலுவை சங்கம் இருப்போம் இல்லையா, ரெட் கிராஸ், அதில் இவன் இருப்பது போல ஒரு போலியான பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்து மிக பத்திரமாக அங்கிருந்து அர்ஜென்டினாவுக்கு அனுப்பிவிட்டாங்க. எதுக்காக அர்ஜென்டினா போனாங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் 2ஆம் உலக போர் முடிஞ்ச பிறகு நாசிகளின் சொர்க்கபுரியாக அர்ஜென்டினா விலகுச்சு. அர்ஜென்டினாலுமே இந்த யூத மக்களை கொன்றது சரிதான், அந்த கொன்ற எஸ்எஸ் படை வீரர்கள் நாஜி படை வீரர்களை காப்பாற்றும் என்ற கொள்கையில அன்றைய அரசாங்கம் இருந்துச்சு. இன்னைக்கு தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய நெருங்கிய கூட்டாளி அர்ஜென்டினா. ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அதனால இந்த எஸ்எஸ் இருந்த கொடுங்கோல்வாதி எல்லாத்தையுமே அர்ஜென்டினாக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்படி இவனுமே செஞ்சிலுவை பாஸ்போர்ட்டோட இவனுடைய பெயர் அன்னைக்கு வந்து இதான் கடைசி பெயரா இருந்துச்சு. பேர் மாத்தி தப்பிச்சான். ரிச்சார்டோ கிளெமெண்ட் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டு அர்ஜென்டினாவுக்கு 1950 வருஷம் ஜூலை 14 போய் தரையிறங்கினான் அர்ஜென்டினாக்கு. அன்றைய காலகட்டத்தில் அர்ஜென்டினா செல்வ செழிப்போடு இருந்தது. நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சது. 1952 அவன் வந்து அங்க தன்னுடைய குடும்பத்தையும், அவன் ரொம்ப குடும்பத்து மேல பாசமா இருப்பான். அவன் குடும்பம் அவனுக்கு முக்கியம். பிற மக்கள் எப்படிதான் இதெல்லாம் ஏத்துக்கன்னு தெரியல. அவனுடைய குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளையும் அர்ஜென்டினா கூட்டு போய் நல்லா செட்டில் ஆகி ஒரு சொந்த வீடு வாங்கி அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தான். கடைசியில் இவனை பிடிக்கிற சமயத்தில் வந்து இவன் வந்து அர்ஜென்டினாவில் இருந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கம்பெனியில் தலைமை ஃபோர்மேனாக வேலை செஞ்சுருந்தான். கணிசமான ஊதியம் இவனை கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை. ஆனால் அந்த வீடு வந்து ஒதுக்குப்புறத்தில் இவன் எடுத்திருந்தான். என்ன காரணம் தெரியாது. ரொம்ப ஒதுக்குப்புறமாக ஒரு வீட்டை வாங்கியிருந்தான். சாலையில் வந்து காலையில் வந்து இவன் போவான் வேலைக்கு, இரவில் வேலையை விட்டு வருவான். அந்த பஸ் நிறுத்தத்திலேருந்து அவன் வீடு ஒரு யாருமே இல்லாத நடைபாதை போல இருக்கும். ஒரு அடர்ந்த புற்கள் இதெல்லாம் வளர்ந்த ஒரு யாரும் பயன்படுத்தாத நடைபாதை. அதில் நடந்து அவன் வீட்டுக்குள்ளே போவான். வீட்டில் கரண்ட் வசதி, மின்சார வசதி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வீட்டில் தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு புறம் இப்படி தனிமையா யாருக்குமே தெரியாம தன்னை வெளிக்காட்டிக்காம ரொம்ப பத்திரமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவனை வந்து யூதர்கள்ல முக்கியமான தன்னார்வலர்கள் மற்றும் மொசாத் வலைவீசி தேடினாங்க.
நிச்சயமா இவன் எங்கேயாவது இருக்கணும், இவனை சட்டத்துக்கு முன்னால நிப்பாட்டி இந்த படுகொலைகளை வெளியே கொண்டு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தாங்க. எப்பவுமே எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலுமே நிச்சயமாக ஒரு பிரச்சனையில எப்படியாவது தன்னை அறியாம இயற்கைன்னு சொல்றது தான் மாட்டிக்குவாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு முகமூடி இருந்தது. ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன், அதாவது ஆர்சி கிறிஸ்தவர்களா எல்லாருமே மாறி போயிட்டாங்க. இப்போ இந்த இச்மேன் வந்து ஒரு ஜெர்மனிய நாசி கொடுங்கால்வாதி, ஆனால் அதை மறைச்சுக்கிட்டு ரோமன் கேத்தலிக்காக அந்த அர்ஜென்டினாவில் வாழ்ந்துட்டு இருந்தான். அதே போல அங்கு ஒரு யூத குடும்பம், லோதர் ஹெர்மன் அவருடைய பெயர், அவருடைய மகள் பேரு சில்வியா, யூத குடும்பம். அவர்களும் அர்ஜென்டினால தான் வாழ்ந்தாங்க. அவர்கள் தங்களை யூதர்கள் என்பதை மறைச்சு கொண்டு ரோமன் கேத்தலிக், இவங்க எல்லாம் ரோமன் கேத்தலிக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. அப்போ இந்த அடால்ஃப் இச்மேனுக்கு வந்து ஒரு மகன் இருந்தான், கிளாஸ் இச்மேன் அப்படிம்பாங்க. அவன் வந்து இந்த லோதர் ஹெர்மன் யூதருடைய மகள் சில்வியாவை காதலிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் லோதர் ஹெர்மன் வீட்டில் இருக்கும்போது அவருடைய மகள் அந்த கிளாஸ் இச்மேனை வந்து வீட்டுக்கு கூட்டு போய் தந்தையிடம் அறிமுகப்படுத்தி, இவன் தான் என்னுடைய காதலன், கல்யாணம் பண்றான்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போது பேர் கேட்கும்போது அவன் சொல்றான், நான் கிளாஸ் இச்மேன் அப்படிங்கிறான். அந்த இச்மேன் அப்படிங்கிற பேர் கேட்டனே அவருக்கு ஒரு பொறி தட்டினது, லோதர் ஹெர்மனுக்கு ஒரு பொறி தட்டுது. தொடர்ச்சியாக அவனை பேச விட்டு கவனிக்கிறாரு. அவன் யூத இனப்படுகொலையை ரொம்ப நேசிச்சு ரசிச்சு பேசினான். இவர்கள் யூதர்கள் என்று அறியாமையே பேசினான். ஹிட்லர் கொலை செய்ததை ஆதரித்தான், மற்றும் இன்னுமே இந்த யூதர்களை படுகொலை செய்ய வேண்டும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தான். அப்போ வந்து அந்த லோதர் ஹெர்மனுக்கு ஓரளவுக்கு சந்தேகம் வந்துச்சு, இவன் நிச்சயமா ஒளிந்து திரியும் அடால்ஃப் இச்மேனோட பையன்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு அவனை அனுப்பின பிறகு அவருடைய மகளுக்கு, சொந்த மகள் என்று பாராமல் அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. நீ வந்து அவங்க வீட்டுக்கு போ, அவருடைய அப்பா இருப்பாரு, அவருடைய தோற்றம் மற்றதை வந்து நீ பதிவு பண்ணிட்டு, அதாவது மனக்கண்ணில் பதிவு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. இந்த புள்ளையும் பாருங்க யூதர்கள் எந்த அளவுக்கு நாட்டுப்பற்றோடு இருக்காங்கன்னு சொல்லி, இந்த சில்வியாவுமே அவனுடைய வீட்டுக்கு அவன் காதலன் இல்லாத நேரம் பார்த்து, அந்த கிளாஸ் இச்மேன் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி நான் மகனுடைய ஃப்ரெண்ட் நண்பர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இந்த புள்ள பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்றான், அடால்ஃப் இச்மேன் தப்பு பண்ணான். தான் வந்து அவனுடைய அப்பா என்று சொல்லிக்கொள்ளாம நான் வந்து அவனுடைய மாமா அப்படின்னு சொல்லி கொண்டு சில்வியாட்ட பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவருடைய பையன் அந்த காதலன் வரான். வந்தோடனே அவங்க அப்பா பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லி பேசுறான். அந்த ரொம்ப திடுக்கிடுறாரு, பொய் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி. இது எல்லாமே அந்த புள்ள தன்னுடைய மனதில் பதிவு பண்ணிட்டு, அவனுடைய தோற்றத்தையும் சற்று பதிவு பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் போனேன், அவனை பார்த்து பேசினேன், அவன் மாமான்னு சொன்னான் தண்ணி என்கிட்ட, ஆனால் வந்து அப்பான்னு கூப்பிடுறான், அவனுடைய தோற்றம் இப்படி இருக்கு. அப்படிங்கும்போது இவர் வந்து இவருக்கு 90% இவருக்கு வந்து ஊர்ஜிதமாகுது, இவன் தான் அடால்ஃப் இச்மேன். இந்த 60 லட்சம் யூத மக்களை படுகொலை செய்து விட்டு ஒளிந்து திரியும் படுபாவி இவன் தான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அன்றைய நிலைமைக்கு வந்து அர்ஜென்டினா வந்து இந்த SS பயங்கரவாதிகள் நாடு கடத்த மாட்டாங்க, அந்த கொள்கை அவங்ககிட்ட இல்லை. அதனால அர்ஜென்டினாலேயோ அந்த காவல்துறையிலையோ சொல்லி எந்தவித பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர் அணுகியது மொசாத்தை. அன்றைக்கு மொசாத் டைரக்டர் வந்து இஸ்ஸர் ஹாரல் அப்படிம்பாங்க, அவர் தான் மொசாத் டைரக்டர் இருந்தார். அவரை அணுகி இதை போல இவன் தான் அடால்ஃப் இச்மேன், இங்கே தான் இருக்கான், இந்த இடத்துல குடியிருக்கான், அவனை பிடியுங்கள், பிடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தகவலை சொன்னவர் இந்த லோதர் ஹெர்மன் தான். இவருக்கான ஒரு பாராட்டு பல வருஷம் கழிச்சு இப்போ இஸ்ரேலில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து மொசாத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தது, அன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலைகள் அது செஞ்சுக்கிட்டு ஒரு நேரம் கிடைக்கும் போது 1960 வருஷத்தில், அதாவது 1950 போகிறான் அர்ஜென்டினாக்குள்ள. 1960 வருஷத்தில் சின்பத் என்ற இன்னொரு உளவுத்துறை, இஸ்ரேலுக்குள்ள 2வது உளவுத்துறை இருக்கும், அதிலிருந்து ஒரு முக்கியமான நபரான ஜிவி ஆரோனி இந்த நபரை அர்ஜென்டினாக்கு அனுப்பி இந்த அடால்ஃப் இச்மேனுடைய புகைப்படத்தை எடுத்து வர சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா இந்த இச்மேனுடைய கைரேகை எங்கேயுமே கிடைக்கல, அவனுடைய பழைய பதிவுகளில் இவனுடைய விரல் ரேகை கைரேகை எங்கேயுமே இல்லை. அப்போ புகைப்படம் அவனோட இருந்துச்சு, பழைய புகைப்படம், SS தளபதியாக இருக்கும்போது இருந்த புகைப்படம், குடும்பத்தில் இருக்கும்போது எடுத்த புகைப்படம், இதெல்லாம் இருந்துச்சு.
இப்பத்தில் இருக்க அவருடைய புகைப்படம் வேணும். குறிப்பாக காது மடல்களில் புகைப்படம் எடுக்க சொன்னாங்க. நம்ம கைரேகைக்கு அடுத்து ஒருத்தனை வந்து 100% ஊர்ஜிதப்படுத்தணும்னா காதை பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதரின் காதுகளும் வேறுபடும். அதனால இந்த காதை புகைப்படம் எடு, அவனுடைய புகைப்படம் அவனையும் புகைப்படம் எடுன்னு சொல்லி இந்த சின்பத்திலிருந்து ஜிவி ஆரோனி அனுப்புனாங்க. அவர் அர்ஜென்டினா செஞ்சு அவனுக்கே தெரியாம, இதெல்லாம் வந்து அன்றைய காலகட்டத்தில் கையில கொண்டு ஒரு பேக்ல உள்ள கேமரா பொருத்தியிருப்பாங்க. பேக்ல இந்த கைப்பிடியில வந்து பொத்தான் இருக்கும், அமுத்துனா புகைப்படம் எடுக்கலாம். அந்த மாதிரி அவனை வளைச்சு புகைப்படம் எடுத்து, குறிப்பாக காது மடலை புகைப்படம் எடுத்து திரும்ப வந்து மொசாத்ல ஆராய்ச்சி பண்ணும்போது, பழைய புகைப்படம் அடால்ஃப் இச்மானுடையது, இன்றைய புகைப்படம் ஆராய்ச்சி பண்ணும்போது காது மடலை பார்க்கும்போது 100க்கு 100% இவன் அடால்ஃப் இச்மான் தான் கண்டுபிடிச்சு ஊர்ஜிதம் பண்ணி, அவனுடைய மிகப்பெரிய ஆளுங்கிறனால பிரதம மந்திரிகிட்ட போய் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து டேவிட் பென்குரியோன் பிரதம மந்திரி, அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இவன் இங்க மாட்டிட்டு இருக்கா, இங்க தான் இருக்கான் அர்ஜென்டினா இருக்கும்போது. பென்குரியன் சொன்னது வந்து கொல்லலாம் வேண்டாம், கொல்வது ரொம்ப சுலபம், கொல்ல வேண்டாம், அவன் உயிரோடு இஸ்ரேலுக்குள்ள வர வேண்டும், சட்டத்தின் முன்னாடி அவனை நிப்பாட்டணும், உலகம் பார்க்கும்போது அவனை விசாரிக்கணும், இவர்கள் செய்த இனப்படுகொலை, யூத இனப்படுகொலை உலகம் முழுவதும் தெரியணும், நம்ம அதை பார்க்க வேணும். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்க, உங்களை நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன், அவனை உயிரோட கொண்டது இங்க நிறுத்துங்க பண்ணார் டேவிட் பென்குரியன். இது மிகப்பெரிய சவாலா போச்சு. ஏன்னா அர்ஜென்டினாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அன்னைக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. நேரடி விமான போக்குவரத்து 2 நாடுகளுக்கு இடையே இல்லை, நேரடி கப்பல் போக்குவரத்து 2 நாடுகளுக்கும் இடையே இல்லை, வேறு எந்த வித போக்குவரத்தும் இல்லை. எப்படி கொண்டு வர முடியும்? அதே போல நீங்க எந்த ஒரு நாட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னாலுமே, இப்ப நீங்க இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது கடைசியா இந்தியாவில் உங்களை பரிசோதிப்பாங்க. ஒண்ணு, எந்த நாட்டுக்குள்ள போனாலுமே அந்த நாட்டுக்குள்ள போகும்போது உங்களை பரிசோதித்து அடையாளங்கள்லாம் பார்த்துக்கிட்டு, ஒன்னா விமான மூலம் போவீங்க, விமான நிலையத்தில் பார்த்துடுவாங்க, துறைமுகத்தில் பார்த்து தான் உள்ள விடுவாங்க. அதே போல் நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே வந்தாலுமே உங்களை பார்க்காம சோதனை இடாமல் அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்போ இவனை எப்படி கொண்டு வருவது, இவனை இஸ்ரேலுக்கு எப்படி கொண்டு வருவது, தொடர்புமே இல்லை. மிகப்பெரிய சிக்கலாக மாறியது. ஆனால் மொசாத் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்வாங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் அமைஞ்சது. வந்து அர்ஜென்டினால தூக்கிட்டு வர ஆப்ரேஷனுக்கு வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் ஃபினாலே, அதாவது ஆப்ரேஷன் இறுதி. ஃபினாலேங்கும்போது இறுதின்னு வரும், இறுதின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஏன் இறுதி? அதோட ஒன்றும் மொசாத் நிக்கலை, இன்னைக்கு வரைக்கும் பண்றாங்க. ஆனால் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த பேர்ல வச்சாங்க. இவனுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த ஆப்ரேஷன்ல வந்து மொத்த தலைவரா அர்ஜென்டினாக்கு போனது வந்து மொசாத்தோட தலைவரே போயிட்டாரு. அன்றைய இஸ்ஸர் ஹரலே அர்ஜென்டினா கிளம்பி போயிட்டாரு. அந்த அளவுக்கு இந்த ஆப்ரேஷன் முக்கியத்துவமா மாறிச்சு. இவனை தூக்கிட்டு வர பணியில வந்து 12 ஏஜென்ட்டுகளை நியமிச்சாங்க, மொசாத் மற்றும் சின்பத்திலிருந்து. சின்பத்திலிருந்து அதிகமாக போனாங்க, மொத்தம் 12 பேர். இதற்கு தலைவரா ரபி ஐட்டன்கிறவர் தான் இந்த குழுக்கு தலைவர் அமைஞ்சாரு. மொத்தம் இந்த 13 பேர், 12 ஏஜென்ட், அதோடைய தலைவர் மொசாத் தலைவர், மொத்தம் 13 பேருமே இஸ்ரேல்ல இருந்து வேற பெயர்ல, வேற முகத்தோட்டத்தில், கொஞ்சம் மாற்றி கொண்ட தோற்றத்தில் இஸ்ரேல் இருந்து வேற நாடுகளுக்கு போய் வேற நாடுகள் இருந்து ஒவ்வொருவரும் அர்ஜென்டினாக்குள்ள போனாங்க. இது மொத்தமா போல அர்ஜென்டினாக்குள்ள போயிட்டுமே தனித்தனி வீடுகள், ஒரு வீடு மட்டும் எடுக்காம சில வீடுகளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு அங்க அவங்க தங்கியிருந்தாங்க. ஏப்ரல் மாசத்திலேயே அர்ஜென்டினாக்குள்ள இந்த 13 பேருமே போயிட்டாங்க. மே மாசம் 11ஆம் தேதி அவனை தூக்குனாங்க. தொடர்ச்சியை அவனை கண்காணிச்சாங்க. அவங்களுமே உறுதிப்படுத்தினாங்க இது வந்து அடால்ஃப் இச்மான்கிறத. அவங்களுக்கு தெரிந்த வகையில் உறுதிப்படுத்திக்கிட்டு சரி இவனை தூக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இவன் டெய்லி ஒரே வேலையில் தான் இருந்தான். இந்த அடால்ஃப் இச்மான் காலையில் எந்திரிப்பான், அந்த மெர்சிடிஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போவான், அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஏறி போவான், இரவு வருவான், அந்த அவங்க வீடு ஒதுக்குப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள நடந்து வீட்டுக்குள்ள போவான். இது அவனோட தொடர் வேலை. வீட்டுக்குள்ள போனா வேற எதுவுமே தெரியாது, வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். சரி அவனை தூக்கணும் முடிவு பண்ணி அந்த இரவில் அவன் நடந்து வரும்போது அவனை தூக்கி காரில் ஏற்றி நேராக கொண்டு போய் விமானம் மூலமாக, அது ஒரு ஏதாவது விமானம் மூலமாக இஸ்ரேல் கொண்டு போயிடும். இதுதான் இவர்களுடைய திட்டம். அதுக்கு இஸ்ரேலுடைய விமானம் ஒன்று வருவதாகவே இருந்துச்சு. இந்த திட்டத்தில் அது ஒன்று முக்கிய பங்காக இருந்தது. அந்த இரவோடு இரவாக கடத்திட்டு போயிடலான்னு சொல்லி மே மாதம்
16ஆம் தேதி 1960 வருஷம் இவங்க ஒரு குழுவாக 2-3 கார்களில் அந்த தனியான இடத்துல நின்றுட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் இரவில் வழக்கம் போல் வர பேருந்தில் அவன் வரலை. அதுக்கடுத்து வர பேருந்து 1/2 மணி நேரம் கழிச்சு வந்த பேருந்தில் இறங்கி அவன் நடந்து வந்தான். அப்போ அதில் இருந்து மொசாத் ஏஜென்ட்டில் ஒருத்தர் பீட்டர் மார்கின் அவன் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி உடனடியாக அவனை மடக்கி பிறரும் அப்போ 2 பேர் உதவிக்கு மடக்கி அவனை காரில் ஏற்றி அவர்கள் வாடகைக்கு எடுத்த இந்த வீட்டில் ஒரு பாதுகாப்பான வீட்டுக்கு கொண்டு போய் அவனை சேர்த்துனாங்க. அவன் கண்ணை கட்டி கையெல்லாம் கட்டி கொண்டு போய் சேர்த்துட்டு எதுவுமே அடிக்கலை உதைக்கலை ஒன்றுமே பண்ணல, கொண்டு போய் வச்சுட்டாங்க. இரவில் கிளம்பிடலாம் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க இஸ்ரேலேருந்து. இன்றைய இரவு நம்முடைய விமானம் அங்கே வராது, ஆதலால் நீங்கள் சில காலம் அங்கே தங்கி இருக்க வேண்டாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக போச்சு. ஏன் பிரச்சனையாக போச்சுன்னா, இரவில் அவன் வீட்டுக்கு போல வீட்டில் தேடுறாங்க, அதிகாலையில் பார்க்குறாங்க. அந்த நடந்து வர வழியில் புற்கள்லாம் சிதிலம் அடைஞ்சிருந்துச்சு. இவனை கட்டி பிடிச்சி புரண்ட சண்டை போட்டனால புற்கள்லாம் ஒரு இடத்துல பிரச்சனையாக இருந்தது. அங்கே அவனுடைய மூக்கு கண்ணாடி, அடாலப் இஸ்மானுடைய மூக்கு கண்ணாடி கீழே கிடந்தது. அப்போ அந்த குடும்பத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கீங்கன்னு சொல்லி உடனடியாக அர்ஜென்டினா காவல்துறையில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அர்ஜென்டினா காவல்துறை மிக தீவிரமாக தேடினாங்க. அதுபோக அங்கிருந்த SS ஆட்கள் அவர்களுக்கு இந்த தகவல் போய் அவர்களுமே மிக வேகமாக தேடினாங்க. ஏதோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. மே 11ஆம் தேதி அவனை தூக்குனாங்க. மே 22 தான் அவன் இஸ்ரேலுக்கு போனான். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் அவனை அர்ஜென்டினாவில் வச்சு தான் பத்திரமா பாதுகாத்துட்டாங்க. இது மிகப்பெரிய சிக்கலான வேலையை அமைஞ்சது. இந்த சமயத்தில் அங்கிருந்த யூதரான லோதர் ஹெர்மன் மாட்டிக்கொண்டார். அந்த லோதர் ஹெர்மன் அவருடைய மகள் சில்வியாவை போலீஸில் பிடிச்சாங்க. வார்த்தைகளால் சொல்ல முடியாத சித்திரவதைகளை அவங்க அனுபவிச்சாங்க. அவங்க இப்படி தான் இருந்துச்சு. அப்போது இந்த அர்ஜென்டினாவில் 150வது மே விழா நடந்துச்சு. 150வது ஆண்டு விழாது மே புரட்சிம்பாங்க. இதுக்கு இஸ்ரேல் அரசுக்கு சிறப்பான ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அந்த சமயத்துக்கு மட்டும். அதனால ஒரு எலால் விமானம், இஸ்ரேலுடைய விமானம் பேர் எலால், ஒரு எலால் விமானம் வருவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது திரும்பி போகும்போது அதில் பயணம் செய்த அனைவருமே இஸ்ரேலுடைய முக்கிய பிரதிநிதிகள், அம்பாசடர் போல மிக முக்கியமான பிரதிநிதிகள். ஏன்னா ஒரு விழாவுக்கு வராங்க அரசு சார்பாக. திரும்பி போகும்போது அந்த விமானத்தில் வச்சு கொண்டு போயிடலான்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணாங்க. இவன் மே 20ஆம் தேதி அந்த எலால் விமானம் அர்ஜென்டினாவிலிருந்து திரும்பி கிளம்பி போகுது. இந்த விமானத்தில் கொண்டு போய் அவனை ஏற்றணும். எப்படி ஏற்றுறது? மிகப்பெரிய பிரச்சனையாக போச்சு உங்களுக்கு. எப்படி ஏற்றுறது? நிச்சயமாக பரிசோதிப்பாங்க. என்ன பண்ணுறதே தெரில. அப்போ இந்த அடாலப் இஸ்மானை கொஞ்சம் உருமாற்றி மீசையெல்லாம் ஒட்ட வைத்து அவனுக்கு எலாலில் வேலை செய்கிற மாதிரி, அந்த ஏர்லைன்ஸில் வேலை செய்கிற மாதிரி அவனுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு விட்டு அவனுக்கு புதிதான பாஸ்போர்ட், வேற ஒரு பெயரில் ஒரு பாஸ்போர்ட் மற்றும் தோற்றத்தையும் மாற்றி கொண்டு போகலான்னு சொல்லி 20ஆம் தேதி மே 20ஆம் தேதி அந்த எலால் இருக்கும் இடத்துக்கு காரில் வச்சு அவனை கொண்டு போனாங்க. அடால்ப் இஸ்மானை போதை மருந்தை ஊசிகளில் வாயிலாக அவனுக்கு கொடுத்துருந்தாங்க. போதை மருந்து. இவன் அரைக்குறை மயக்கத்தில் தான் இருந்தான். அதுபோக அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு மது, அது உள்ளூர் மதும்பாங்க, அந்த லோக்கல், அதை எடுத்து அவன் வாயில அவன் உடையில தெளிச்சு விட்டுருந்தாங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு போதை ஆசாமி போல அவனை கொண்டு போனாங்க. நினைச்சது போலவே அந்த காரை நிப்பாட்டினாங்க. ஒவ்வொருவரையே பரிசோதித்தாங்க. பாஸ்போர்ட்டை வச்சு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ இவனையும் பார்த்தாங்க. இவனுடைய தோற்றம் மாறி இருந்தது. ரொம்ப போதையில் இருந்தான். கேட்டதுக்கு சரக்கு ரொம்ப அடிச்சவனுக்கு அவங்க ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அர்ஜென்டினா சரக்குனா சும்மாவா அப்படின்னு சொல்லி பெருமையாக அவனை அனுப்பிவிட்டாங்க. அவனை கொண்டு போய் எலால் விமானத்தில் ஏற்றி மே 22ஆம் தேதி இஸ்ரேலில் கொண்டு போய் தரை இறக்கி காமிச்சாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு, போக்குவரத்துகள் இல்லாத தேசத்துக்கு சரியான சமயம் பார்த்து, அதுவும் உள்ளூர் போலீஸ் தேடுவதற்கு மத்தியிலுமே 9 நாட்கள் அவங்க தேடுறாங்க. அதுக்கு மத்தியிலுமே கெடுபடிகள் நிறைந்த ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டினது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. மே 22ஆம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பென்குரியன் அறிவித்தார், இஸ்ரேலிய படுகொலை, இனப்படுகொலைக்கு காரணமான அடாலப் இஸ்மானை அர்ஜென்டினாவிலிருந்து தூக்கி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம்.
அவன் மீது சட்ட ரீதியான வழக்கு தொடரப்படும் சொன்னாங்க. இது அர்ஜென்டினால மிகப்பெரிய கொந்தளிப்பை கொடுத்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஐநா சபைக்கே போயிருந்தாங்க, போய் பிரச்சனை கொடுத்தாங்க. எங்க நாட்டில் வந்து இப்படி அனுமதி இல்லாம எங்கள் நாட்டில் இருந்தவர் தூக்குனது பிரச்சனை சொல்லி, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசாகி இஸ்ரேலும் அர்ஜென்டினாவும் தனிப்பட்ட முறையில் பேசி சில நஷ்டஈடை கொடுத்து இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு அர்ஜென்டினாட்ட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாங்க. இவனை சட்ட ரீதியாக விசாரிக்கணும்னு சொல்லி இவனுக்காக சிறப்பு நீதிமன்றத்தை மாற்றி அமைச்சாங்க. அந்த நீதிமன்றத்தில் 750 பேர் உட்கார்ந்து இவனை பார்க்க முடியும். 3 நீதியரசர்கள் இவனுடைய வழக்கை விசாரிச்சாங்க. இவனுக்கு வந்து இவனை யாரும் கொன்று விடக்கூடாதுனால புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி, குண்டு துளைக்காத கண்ணாடிக்குள்ள இவனை உட்கார வச்சு இந்த விசாரணை நடந்துச்சு. தினம் தினம் நடக்கிற விசாரணை வீடியோவில் பதிவு பண்ணப்படும். அன்னைக்கு வந்து இந்த இன்டர்நெட் டவுன்லோட்லாம் இல்லை. அப்போ அமெரிக்காவில் ஒளிபரப்புறதுனால தினம் தினம் ஒரு இலால் சிறப்பு விமானத்தில் இவனை விசாரிப்பதை பதிவு பண்ண கேசட்டை கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. அமெரிக்காவில் ஒளிபரப்பாச்சு, உலகம் முழுவதும் ஒளிபரப்பாச்சு. அன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் இதான் தலைப்பு செய்தியாகவே ஓடிட்டு இருந்துச்சு. அநேக சாட்சிகள் கதறி அழுதாங்க. அந்த சாட்சி கூண்டுக்கு வந்து படுகொலை செய்யப்பட்ட குடும்பங்கள் கண்ணால் பார்த்தவங்க கதறி கதறி அழுதாங்க. நிலைகுழுந்து கீழே விழுந்தாங்க. சொல்ல சொல்ல அந்த சோகத்தில் நிலைகுழுந்து விழுந்தாங்க. எதையுமே சின்ன சலனம் இல்லாமல் ரசித்து பார்த்தான் இந்த அடாலப் இஸ்மாயில். எந்த சலனமோ குற்ற உணர்வோ அவனுக்கு தென்படவே இல்லை. சாதாரணமாக பார்த்துக்கிட்டே இருந்தான். தன்னுடைய தரப்பில் என்ன விளக்கம் சொன்னான் அப்படின்னா, 60 லட்சம் பேர்த்த கொண்டிருக்கோம் யூத மக்களை, சரிதான். ஆனால் அதில் ஒரே ஒரு ஆளை கூட என் கையால் கொள்ளலை. எனக்கு உத்தரவு வச்சு என் உத்தரவை நான் நிறைவேற்றினேன். என்னுடைய அரசு தலைமைக்கு நான் நேர்மையாக இருந்தேன், அவ்வளோதான். வேற என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் செய்தது சரி என்றுதான் அவனுடைய வாதம் இருந்துச்சு. இவனுக்காக வாதாடுவதற்காக சிறப்பான வழக்கறிஞர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்து இஸ்ரேல் நீதிமன்றத்தில் வேற இஸ்ரேலியை தவிர வேற யாருமே வாதாடக்கூடாது. ஆனால் இதுக்காக சிறப்பு சட்ட திருத்தம் கொண்டு ஜெர்மனியிலிருந்து வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர் குழு எல்லாமே வந்து இவனுக்காக வாதாடினாங்க. உலகம் பார்க்க விசாரணை நடத்தப்பட்டது. இந்த யூத இனப்படுகொலை எப்படிலாம் நடந்து சொல்லி உலகம் முழுக்க இதனால் நிரூபணம் செய்யப்பட்டது. கடைசியில் வந்து அந்த 3 நீதியரசர்கள் இருந்த நீதிமன்றத்தில் இவனுக்கு தூக்கு தண்டனை வீச்சாங்க. இவன் வந்து சில இடங்கள்ல இவன் நேராக போயிருந்தான். பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் இவன் நேராக இருந்ததை நிரூபிச்சாங்க. இன்னும் பல வழக்கு 15 பிரிவில் வழக்கு நடந்துச்சு. நிரூபிக்கப்பட்டு இவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை. அதுக்கப்புறம் அங்க இருக்க உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு. அங்கேயுமே இந்த தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜனாதிபதியிடம் கருணை மனு, இந்த அடாலப் இஸ்மாயில் அவனுடைய கைப்பட ஒரு கருணை மனு கொடுத்தாங்க. அவனுடைய மனைவி இஸ்ரேலுக்கு வந்து அவங்க ஒரு கருணை மனு கொடுத்தாங்க. அந்த கருணை மனு எல்லாமே நிராகரிக்கப்பட்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1962 வருஷம் நள்ளிரவை தாண்டி 12 மணி தாண்டி 2 மணி 3 மணிக்கு இடையில நள்ளிரவில் அவனை இஸ்ரேல் சிறைச்சாலைகள் தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்டு கொன்று அவனை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை இஸ்ரேல் கடற்படையிடம் கொடுத்தாங்க. அவங்க இஸ்ரேல் எல்லையை தாண்டி சென்று அந்த சாம்பலை தூவி கடலை கரைச்சாங்க. இப்படிதான் இவனுடைய முடிவு இருந்தது. இதுக்கு ஏன் ஆப்ரேஷன் ஃபினாலேன்னு பேர் வச்சாங்கன்னா அதோட சரி. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி பயங்கரவாதிகள் இவர்களை பிடிச்சு சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டுறதோ விசாரிப்பதோ தூக்கு தண்டனை ஏதோ கொடுக்கல. இவனோடு இந்த ஒருவனோடு தூக்கு தண்டனை முடிஞ்சு. இஸ்ரேலுடைய வரலாற்றில் இவன் ஒருத்தனுக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த ஆப்ரேஷன் ஃபினாலே முடிவுக்கு வந்தது சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் உடனடியாக சுட்டு கொண்டுறாங்க. இவர்கள் எல்லாமே இந்த ஹிட்லர் சொன்னது போல இரும்பில் இதயம் ஆன மனிதர்கள் தான். இவனை வந்து தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போகும்போது இவன் வந்து ரொம்ப சத்தம் போட்டான், ஜெர்மனி வாழ்க, ஆஸ்திரியா வாழ்க, அர்ஜென்டினா வாழ்கன்னு சத்தம் போட்டான். இந்த 3 நாடுமே இவனுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட இந்த நாடுகள் வாழ்கன்னு சத்தம் போட்டு அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன்னு சத்தம் போட்டுட்டு தூக்கு மேடையை போனான். தூக்கு போடுற கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்னை பின்பற்றுவீர்கள், அதாவது உங்களுக்கும் மரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிக்கிட்டு தான்
அந்த தூக்கு கயிற்றை போட்டுக்கிட்டான். நான் கடவுளை நம்புகிறவன், நான் வந்து என்னுடைய தலைமை சொன்னதான் செஞ்சேன், கடவுள் எனக்கான நியாயத்தை கொடுப்பாருங்கும் போது அவனை தூக்கில் போட்டு கொன்னாங்க. இது ஒரு மறக்க முடியாத ஆப்ரேஷன். இது நடந்த நிகழ்வுகளும் மறக்க முடியல, இந்த ஆப்ரேஷனும் மறக்க முடியாத ஆப்ரேஷன். இது முக்கியமாக 2 காரியத்தை சுட்டு காட்டும். அதுக்காக தான் இந்த பதிவே கொடுத்தேன். ஒன்று, பரிதாபமான யூத மக்கள். ஒரு சின்ன கூட்டம் தான் நாடற்றவர்களாக இருந்து தங்களுடைய மக்கள் தொகையில் 60 லட்சம் பேர்த்த அடையாளம் தெரியாம சாம்பலாக்கியிருக்காங்க. சாம்பலாக்க விட்டுருந்தவங்க ரொம்ப பரிதாப மக்கள். இன்னியும் அவங்கள போய் இந்த பயங்கரவாதம் என்ற பெயரில் அவங்களை நெருக்குவது, கொல்வது மிக தப்பு. அது ஒன்று. அதை விட மிக முக்கியமானது, உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இந்த பதிவு. அதாவது எல்லாவற்றையும் விட தேசம் மிக முக்கியமானது. தேசம்தான் முக்கியமானது. நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வாடகை கூட நம்மளால் வீடு எடுத்து இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய சொந்த தேசத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கான முழு பாதுகாப்பையும் அந்த தேசம் கொடுக்கும். இது புரிஞ்சிருக்கும். யூத மக்கள் தான், வீரமான மக்கள் தான், அறிவுள்ள மக்கள் தான். தேசம் இல்லாத இருந்த போது 60 லட்சம் மக்கள் கேட்க நாதியற்று குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு தோட்டாக்கு கூட அவருடைய உயிர் மதிப்பாகல. ஒரு தோட்டா கூட அவங்க மதிப்பெல்லாம் போய் அவ்வளோ பெரிய படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அதே யூத மக்கள் அவர்களுக்கென்று ஒரு நாடு பெற்ற பிறகு இதை போன்ற எதுவுமே நடக்காமல் கம்பீரமாக உலக அரங்கில் தலை நிமிர்ந்து இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், தேசம்தான் முக்கியம். எல்லாத்தை விட தேசம்தான் முக்கியம். நமக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையில நாமும் நமது குடும்பமும் இருக்கும்னா தேசம்தான் காரணம். இந்த புரிதல் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னிடம் கேட்டா என் தேசமா என் மதமா என்று கேட்டால் நான் என் தேசம்தான் பெரிது என்பேன். அதே போல என் தேசமா என் குடும்பமா என்று கேட்டால் என் தேசம்தான் எனக்கு பெரிதும்பேன். அதை விட என் உயிரா என் தேசமான்னு கேட்டால் என் தேசம்தான் எனக்கு பெரிது என்பேன். தேவைப்பட்டால் நிச்சயமாக என் உயிரை கொடுப்பேன். நன்றிகள்.